ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு சைபர்நெட்டிக்ஸ் ஆகா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளூடூத் மூலமாக எப்படி ஹேக் பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்மளை எப்படி சேஃபாக வச்சுக்கிறதுன்னு தான் கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூடூத் மூலமாக ஹேக் பண்ண முடியுமா? ப்ளூடூத் மூலமாக ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் முடியும். அது எப்படின்னா, இப்போ ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கிறீங்க. காஃபி ஷாப்பில் நார்மலாக காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஃபோனில் எதனா மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஃபோனில் நெட் இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம காஃபி ஷாப்பில் தானே இருக்கிறோம், இங்கே ஃப்ரீ வைஃபை கிடைக்குமேனு ஒரு ஃப்ரீ வைஃபைக்கு கனெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஃப்ரீ வைஃபை காஃபி ஷாப்போடதான்னு கேட்டிங்கன்னா, அது காஃபி ஷாப்போடது இல்லை, அது ஒரு ஹேக்கரோடது. ஆனால் அந்த வைஃபை பேர் காஃபி ஷாப்னு தான் போட்டு இருக்கோம். நீங்களும் இது காஃபி ஷாப்போடதுன்னு நினச்சிட்டு அதில் கனெக்ட் பண்ணிக்குவீங்க. கரண்ட் போயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு காஃபி ஷாப்போட வைஃபைல தான் கனெக்ட் பண்ணி இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் அப்படியே வச்சுடுவீங்களான்னா அதுதான் இல்லை. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணலாமேன்னு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்குவீங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப சத்தமாக இருக்குதுன்னு உங்கள் ஏர்பாட்ஸ் எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணுறீங்க. நீங்கள் ஆன் பண்ண உடனே அந்த ஹேக்கர் உங்கள் ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிடுவான். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நம்ம வைஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கிறோம், வைஃபைலே அட்டாக் பண்ண முடியுமேன்னு கேட்டிங்கன்னா, வைஃபைலையும் கனெக்ட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும், ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். ஆனால் இது ரெண்டுலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ளூடூத்தை பற்றி மட்டும் பார்க்க போகிறதுனால ப்ளூடூத்தை பற்றி மட்டும் பார்க்கலாம். நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே உங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடுவான். அவன் கனெக்ட் ஆகிட்டான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவன் பேக்ரவுண்டில் ஒரு பேக் டோர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். பேக் டோர்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சீக்ரெட் பேசேஜ் வே. இல்லை ப்ரோ புரியலன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பின்வாசல் மாதிரி வேஸ். அந்த ஹேக்கரால் மெயின் கேட் வழியாக உங்கள் டிவைஸ் உள்ள நுழைய முடியாது. ஏன்னா நிறைய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, அதை மீறி அவனால் உள்ளே போக முடியாது. அதனால் ஒரு பேக் டோரை கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு ஒரு இமேஜின் பண்ணிங்க. ஆளுனா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க நீங்கள் போகிறீங்க. போகும்போது அவங்க வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு ரூமில் இருப்பாங்க. உங்களால் எல்லாரும் இருக்கும்போது மெயின் கேட் வழியாக உங்களால் உள்ளே போக முடியாது. ஏன்னா உள்ளே அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தம்பி, தங்கச்சி, அண்ணா நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு பேக் டோரை கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது ஒரு பின்வாசல். அந்த பின்வாசல் மூலமாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இதுவும். அந்த ஹேக்கரால் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் மீறி உள்ளே வர முடியாது. அதனால் அவன் ஒரு பேக் டோரை கண்டுபிடிச்சி அந்த பேக் டோர் வழியாக உள்ளே வந்து உங்களோட கால்ஸை பார்க்க முடியும், உங்கள் மெசேஜஸை பார்க்க முடியும், உங்களோட ஃபோட்டோஸையும் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்து அவன் உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம், உங்கள் டேட்டாவை சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர ஓடிபிஸையும் நோட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசையும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே பண்ண முடியும். இதுலேயே இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ்ன்னு போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இதிலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்கள் வேலை முடிஞ்ச உடனே ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனா ஒரு புது டிவைஸ் கனெக்ட் ஆகுறப்போ உங்களுக்கு பேர் கேன்சல்னு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச டிவைஸ் தான் கனெக்ட் ஆக போதான்னு அந்த நேமை படித்து பாருங்கள். தெரிஞ்ச டிவைஸ் இல்லைன்னா நீங்கள் அதை கேன்சல் கொடுத்துருங்க, சும்மா கனெக்ட் பண்ணிக்காதீங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனில். ஆர் நீங்கள் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டமில் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ, நான் அவ்வளோ வாட்டி காசு கேட்குற ஸ்பாட்டிஃபையே கிராக்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன், ஆன்டிவைரஸையும் நான் கிராக்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். எந்த ஆப்பில் எந்த மால்வேர் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ பி சேஃப் கைஸ். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போயுமே ப்ளூடூத் ஆன்லேயே வைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேஃபாக இருக்க சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த 2 தான் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.